ஸோ தனுசு ராசி இவங்க ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும்னா மற்றவங்களோட சப்போர்ட் வந்து எடுத்துக்கணும். நான் தலைகளை தான் குதிப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் வெளியே இருக்கவங்களோட அந்த சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க, யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? அதிகம் பேசக்கூடிய நபர்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களோட கஷ்டத்தை வந்து இங்கே கொட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட கஷ்டம் தான் வந்து பேசுவாங்க, வேற எதையுமே பேச மாட்டாங்க. மற்றவங்க இவங்களை பார்க்குற விதம் ரொம்ப இவங்க அரகண்ட், ரொம்ப ரூட், உனக்குலாம் உணர்வு இருக்கா இல்லையா, ஜட மாதிரி இருக்கியா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள இவங்களை விட உணர்வு பூர்வமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தனுஷ் ராசி என்பர்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க, இல்லை அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்? ஸோ தனுஷ் ராசி ஓகே, இவங்க ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களோட சப்போர்ட் வந்து எடுத்துக்கணும். நானே செஞ்சிருவேன், நானே முடிச்சிருவேன், நான் தான் தலைகளை தான் குதிப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் வெளியே இருக்கவங்களோட அந்த சப்போர்ட் எடுத்துக்கணும். ஓகே, என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், செஞ்சு கொடுங்க. சில பேர்லாம் ஜாப்ல டீம்மேட்ஸ் கொலீக்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் நான் மட்டும்தான் பண்ணுவேன், நான் தனியாக அதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள். இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் சில பேர் ஹெல்ப்புக்கு தேவைப்படும், அப்படி ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படியான ஒரு கொலாபரேஷன் வச்சு அவங்க எந்த காரியம் மேற்கொண்டாலும் அது அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து கொடுக்கும் 100%. அண்ட் அதே மாதிரி இவங்க இந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் உண்மையாகவே அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் என் கூட யாருமே நபர்கள் யாரும் இல்லை, நான் தான் இதை செஞ்சு ஆகணும், ஆனால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எனக்கு வேணும் ஸ்பிரிச்சுவலி அப்படின்னும் போது இந்த கலர்ஸை வந்து அவங்க வேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒன்று வந்து பிளாக் கலர், ஓகே, ஒன்று பிளாக், இன்னொன்று வந்து அந்த பேபி பிங்க், அந்த சாஃப்ட் பிங்க்கு சொல்லுவோம், ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த பிங்க்கு. ஸோ அந்த பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாக் மோஸ்ட்லி வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, பட் இது இவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ். பிளாக் ஆக்சுவல் நெகட்டிவே கிடையாது. ஓகே, பிளாக் நெகட்டிவே கிடையாது. பிளாக்ன்றது வந்து பவர்ஃபுல்லான ஒரு கலர், ஓகே, மோஸ்ட்லி பவர்ஃபுல்லான கலர். பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் போடுவாங்க. அது பவர்ஃபுல்லான கலர். அந்த பவர்ஃபுல்லான விஷயம் சில பேருக்கு கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், கிளாஷ் ஆகும், அதனால அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் அது நெகட்டிவ் கிடையாது. ஓகே, சூப்பர். இது நெகட்டிவ் இல்லை, பிளாக்ல வேர் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குன்றீங்க. நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவான பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு நீ நெகட்டிவான ஒரு பர்சனை வச்சிருந்த அப்படின்னா எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க, யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? இவங்க யாரெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகம் பேசக்கூடிய நபர்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த பேசக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பற்றி பேசினா பரவாயில்ல, இவங்களுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, முடிஞ்ச பிரச்சனையே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து உனக்கு அன்னைக்கு இப்படி ஆச்சு இல்லை, பாவம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, எப்படியெல்லாம் நீ வந்து இதை ஃபேஸ் பண்ண, இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி முடிஞ்சு போன கஷ்டத்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, வளவலன்னு யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களோ, எப்போ பார்த்தாலும் அவங்களோட சில பேர் என்னென்னா அவங்களோட கஷ்டத்தை வந்து இங்கே கொட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட கஷ்டம் தான் வந்து பேசுவாங்க, வேற எதையுமே பேச மாட்டாங்க. இப்படியான நபர்கள் எல்லாம் அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களால இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடும். ஓகே, அதாவது வந்து நானே என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம நீ வேற கொண்டு வந்து கொட்டிட்டு போறிய சாமி, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஸோ இவங்க கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, தனுஷ் ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்களை கைவிடணும்? ஸோ இவங்க என்ன கெட்ட பழக்கங்கள்ன்ற போது நம்ம முன்னாடியே பார்த்தது தான், நானே தான் எல்லாம் செய்வேன், அந்த விஷயத்தை தான் கைவிடணும். எப்போ பார்த்தாலும் தனியாக நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு ஷாப் வச்சுருக்கோம், நல்லா அதில் வருமானம் வருதுன்னா என்ன பண்ணுவோம், உடனே 2 ஸ்டாஃப்ஸை போடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாஃப்ஸா, அதெல்லாம் வேணாம், ஸ்டாஃப்ஸ் போட்டால் அந்த காசு எதுக்கு அப்படி கொடுக்கணும், நானே செஞ்சுக்கிறேன், எதுக்கு ஸ்டாஃப்ஸ், அதெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓவர் டைம் எடுத்து இவங்களே எல்லாம் பண்ணி ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு இங்கே ஸ்டாஃப்ஸுக்கு தர சம்பளத்தை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க.
ஸோ இப்படியான விஷயம் நானே எல்லாம் பண்ணுவேன், எல்லா ரெஸ்பான்சிபிளும் எடுத்து போட்டுக்கிறது, எப்போ பார்த்தாலும் மாடு மாதிரி உழைக்கிறது, இதை வந்து கண்டிப்பாக கைவிடணும். அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்குன்னு சில டைம் ஒதுக்கணும் லைஃப்பில். ஸோ இது எப்படி இருக்குன்னா, தான் என்னும் அகந்தை இருக்கவே கூடாது தனுஷுக்கு. அவங்களுக்கு அகந்தைன்றது இருக்காது. அவங்களுக்கு நானே செய்கிறேன், வேணாம் யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், என் உடம்பு நல்லா இருக்கு நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்வாங்க. அது வீம்புன்னு சொல்லணும் இல்லையா? ஓகே. ஸோ அதை அப்படிலாம் வீம்பு பிடிச்சிங்க அப்படின்னா கஷ்டம்தான். ஓகே. ஸோ தனுஷ் ராசி என்பவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த் நான் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை தான் இல்லைன்ற மாதிரின்ற ஒரு விஷயத்த சொல்லிடாம இவங்ககிட்ட இப்படி ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த விஷயத்த மட்டும் அவங்க தட்டி எழுப்பிட்டாங்கன்னா அவங்க லைஃப் சக்ஸஸ்னால் என்ன மாதிரியான ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்கு? என்னோட ஹிடன் ஸ்ட்ரென்த் இவங்கள பார்க்குற விதம் ரொம்ப இவங்க அரகண்ட், ரொம்ப ரூட் பர்சன், ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட் பர்சன், ரொம்ப டம்ப்பான ஒரு பர்சன். உனக்குலாம் உணர்வு இருக்கா இல்லையா, ஜட மாதிரி இருக்கியா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. பட் இவங்களை விட உணர்வு பூர்வமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உணர்வுகளுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இமோஷ்னலாக அவங்க பயங்கரமாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ அதுதான் அவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த்தே. ஆனால் அதை காட்டாதனால தான் இவங்க நிறைய இடத்துல அடி வாங்குறது, நிறைய இடத்துல பிரச்சனைக்குள்ள மாட்டுறது. இவன் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பான், ஏன்னா எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இவங்க எப்போ அந்த உணர்வுகளை வெளியே கொண்டு வராங்களோ, அந்த எமோஷன்ஸை வந்து அப்படியே வெளியே கொட்டுறாங்களோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களோ, அப்போலாம் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஓகே. எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அது எமோஷன்ஸ் தான் இவங்களுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவ் டைப் தான் இவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த்தே. ஏன்னா நம்ம எமோஷனலி வெளிப்படுத்தாதப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு மறைச்சிட்டு நிறைய பேர் மறைப்பாங்க. அவங்கள பத்தி தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வந்துருவாங்க. இவங்க கண்டிப்பா ஏதாவது நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க மேல பாக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியில உள்ளவங்களே நிறைய ஆஸ்பெக்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? கண்டிப்பா எமோஷன் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு பிசிக்கல் மென்டல் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு வந்து எமோஷனலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சூப்பர் மேம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் ராசி என்பவர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜ் என்னவா இருக்கு? ஸோ தனுசு ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிளியராக பேசணும், கிளியராக யோசிக்கணும், பேச தயங்கவே கூடாது. ஸோ எந்த ஒரு காரியம் செய்ய போகிறாங்கனாலும் அதற்குரிய நபர்கள்கிட்ட இல்லை அது ரிலேட்டடான பர்சன்ஸ் கிட்ட கேட்டு ஆலோசனை செஞ்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு சப்போர்ட் இருக்கணும். நான் தனியாக தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாக கூட முன் வைக்கலாம். எனக்கு நான் இது செய்யலான்னு இருக்கேன், எனக்கு இது வந்து ஐடியா கொடுங்க, இல்லை நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஓகேவா பாருங்க, இப்படி வந்து ஒரு கான்வர்சேஷன். அப்போ எப்போல்லாம் இந்த கான்வர்சேஷன் மேக் பண்ணுறாங்க, ஒரு பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு மனநிலைக்கு வராங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கிறதுனால ஸோ அதை இனிமே வந்து அவங்க டெவலப் பண்ணணும், அந்த ஒரு குவாலிட்டி அப்படின்றது தான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, சூப்பர். தனுஷ் ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் என்ன மாதிரியான ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு டேரக்ட் மூலமாக நீங்கள் ரொம்ப அழகாக வந்து தனுஷ் ராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க, நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.